மீனராசினியர்களே, 2025 ராகு பகவான் மற்றும் கேது பகவான் பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற சித்திரை மாதம் 13ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுகின்றனர். கோச்சா ரீதியாக நவகிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசியிலேருந்து ராகு பகவான் அல்லது கேது பகவான் 3, 6, 10, 11 இந்த ராசியெல்லாம் கிடக்கும்போது ராகு பகவான் அல்லது கேது பகவான் உங்களுக்கு நன்மை செய்வாங்க. ராகு தசை 18 வருஷம், கேது தசை 7 வருஷம். ராகு பகவான் உங்களுடைய தந்தை ஒளி உறவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் ராகு பகவான். கேது பகவான் உங்களுடைய தாயார் ஒளி உறவு எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவான். மீனராசி நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ராசி எதுவோ அதை அடிப்படையாக வச்சு கோச்சா ரீதியாக நவகிரகங்கள் எந்தெந்த ராசியை கிடக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கோச்சார பலன்களாகும். அதாவது உங்களுடைய ஜென்ம ராசியை வச்சு அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான கும்ப ராசியிலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சிம்ம ராசிக்கும் மாறுகின்றனர். ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறத்துக்கு 18 மாதம் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும். கோச்சா ரீதியாக நவகிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யணும்னாக்கா நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து, அப்படி யோகம் செய்யக்கூடிய கிரகங்களின் தசை நடந்துச்சுனாக்கா கோச்சா ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும். அடிப்படையில் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருக்கணும். அப்படி யோகம் செய்யக்கூடிய கிரகங்களின் தசை நடந்துச்சுனாக்கா இந்த ராகு பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கும். நன்றி.